இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம வந்து மாவழி பண்ணிட்டு இருக்கோம். கார்த்தின்னு சொல்லுவாங்க, மாவழின்னு சொல்லுவாங்க. ஓ சரி சரிங்கண்ணா. இதோட செயல்பாடுகள் என்ன அப்படின்னா, எப்படி இந்த ஆரம்பினா ஆண் பனை மரத்துல உள்ள பூவுலேருந்து எடுக்கிறது. ஓ சரி சரி. ஆண் பனை மரத்தை பூவை எடுத்து அந்த பூவை என்ன பண்ணோம், ஒரு குழி தோண்டி எடுக்கிறது. குழி தோண்டி அதில் போட்டு எரிச்சிடும். எரிக்கும் பொழுது முழுமையாக எரிச்சிடும். முழுமையாக எரிச்சா சாம்பல் ஆகிடும். அதனால் முழுமையாக எரிக்காமல் ஒரு அதில் ஒரு பதம் தெரியும். எரிஞ்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணோம்னா, அது மேலே பச்சை பனைமட்டைகளை போட்டு மண்ணை போட்டு மூடிடுறது. மூடிட்டு ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் 8 மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கும் பொழுது அந்த பனை பூ என்ன பண்ணும், அந்த பனைக்குள்ள உள்ள பூ மாதிரியே அப்படி இருக்கும். ஆனால் கறியாக இருக்கும். எரிஞ்சு சாம்பல் ஆகிடாது. அந்த கறி அப்படியே இருக்கும். அந்த கறியை எடுத்து உடச்சி ஒரு உரலில் போட்டு நல்லா உலக்கைய போட்டு குத்தும் பொழுது என்ன பண்ணால் தூளாகிடும். அந்த தூளை எடுத்து சலிக்கும் பொழுது இந்த மாதிரி ஆகிடும். ரொம்ப என்ன பண்ணால் கனமான பொறி இருக்காது. அந்த மாதிரி கனமான பொறி இருந்ததுன்னா என்ன ஆகுனா, நெருப்பு இப்போ கறியில் நெருப்பு இருந்தா கங்கு அப்படியே இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாலும் பாதிப்பு. வேற எங்கேயும் விழுந்துச்சுன்னா சுத்தும் பொழுது வேற எங்கே விழுந்தா அந்த கணிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம இதை இடிச்சுக்கிறது. இது சுத்தும் பொழுது என்ன பண்ணி இதை இடிச்சு இந்த மாதிரி துணியில் ஒரு அளவு, இது பார்த்தீங்கன்னா பருத்தி துணி தான், ஒரு காட்டன் துணி, நைலான் துணியாக இருக்கு. நைலான் துணி என்ன ஆகும்னா அது பொசுங்கி போயிடும். சுத்தும் பொழுதே பொசுங்கி கொட்டிடும். இந்த மாதிரி பருத்தி துணியில் இந்த மாதிரி கயிறை போட்டு இறுக்கி கட்டிடுவோம், பால் போல். ஆமாம், இறுக்கி கட்டிக்கிட்டு இதை போல் உள்ளே வச்சு மேலைங்களையும் கட்டிடுவோம். இது என்னன்னா கட்டிட்டா இது உருவிட்டு வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து கயிறு. பக்கத்தில் கயிறு பிடிச்சி சுத்த முடியாது. ஆனால் கயிறு பிடிச்சி சுற்றுறதுக்கு வசதியாக வச்சுக்கிறது. சுத்தும் பொழுது என்னன்னா அப்படியே பொறிப்பாக இருக்கும். நம்ம தீபாவளி நேரங்களில் வெடி வெடிக்கிறோம். அந்த வெடி ஏதோ ஒரு கெமிக்கல்லையோ ரசாயனத்தில் செயற்கை ரசாயனத்தை பயன்படுத்துகிறோம். ஆனால் இது அப்படி கிடையாது. முழுமையாக நம்ம எந்த ரசாயனமே பயன்படுத்துறது இல்லை. முழுமையாக பனை மரத்துலேருந்து ஆண் பனை மரத்துலேயே எனக்கு பூலேருந்து தயாரிக்கிறோம். இது எந்த ரசாயனம் கிடையாது. சூழலுக்கு பெரிய எந்த பாதிப்புமே கிடையாது. நம்ம இந்த வெடி போல எந்த பாதிப்பும் கிடையாது. இது தீபாவளிக்கோ இல்லை கார்த்திகை சமயத்தில், கார்த்திகை மாதத்தில் தீபாவளிக்கு அந்த சமயத்தில் இது கொளுத்துவாங்க. அந்த சமயத்தில் கொளுத்தும் போது நமக்கு ஒரு வித்தியாசமான சூழல். நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். இங்கே வந்து தான் எனக்கு கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலே இங்கே வந்துட்டு இருக்கேன். 4 ஆண்டு திருவிழாவிலும் இங்கே பங்கெடுத்துட்டு இருக்கேன். அடுப்பு எரிய விட்டு கறியில் எரிய விட்டு அந்த கங்கை எடுத்து தூக்கி வச்சு கொஞ்சம் எடுத்தோடனே பச்சை கொஞ்ச நேரம் காற்றுல ஆற விடணும். ஆறணும்னா பத்தும். இது அப்படியே கனியும், பொறுமையாக கனிஞ்சு வரும். அப்போதான் பொறுமையாக அந்த காற்றுல ஆற விட சுத்தும் பொழுது தான் அந்த பொறி பறக்கும். அந்த தீயும் பரவிட்டே இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி வச்சு இது மேலே கங்கு வச்சிடுறது. இது மேலே கங்கு வைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக பரவிட்டோம். சுத்த அது உள்ள கங்கு வந்து பொறியாக பறந்துக்கிட்டே இருக்கும். இதனால மேலே படும்போது நம்ம மேலே படும்பொழுது கூட எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது. எந்த ஒரு தீக்காயங்களும் ஏற்படாது. ஏன்னா எல்லாம் பூரா சளிச்சிடுறோம். சின்ன பொறி தான் இருக்கும். எந்த ஒரு தீக்காயங்களும் ஏற்படாது. ரொம்ப நன்றி நான் பாரம்பரியத்தை பற்றி சொன்னதுக்கு. உங்க பேர் என்ன? யாரு வேணா சுற்றலாம். இப்போ மதியம் இரவு வந்து ஒரு 6 மணி 7 மணி இரவு நேரங்களில் இதை ஆரம்பிச்சிடும். 1000 கால் சுற்றுறது. இங்கே உள்ளவங்க எல்லாருமே பங்கெடுத்துக்கலாம். யாரு வேணாலும் சுற்றலாம். வயசானவங்க, சின்ன பிள்ளைங்களும் வயசானவங்க யாருக்குமே எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. தீக்காயங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க பேர் என்ன? என் பேர் அகஸ்டியன். ஓகே.